மாச கணக்கா வருஷ கணக்கா ஏன் ஒரு தசாப்தத்துக்கும் மேல ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்க பல லட்சக்கணக்கான ஜீவன்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இபிஎஃப்ஓ பென்ஷன் பத்தின ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்களோட பல வருஷ கண்ணீருக்கும் போராட்டத்துக்கும் சீக்கிரமே ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அது யாருக்கான அறிவிப்பு, என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 பென்ஷன்தாரர்களுக்கான மினிமம் பென்ஷன் உயர்வு, மினிமம் பென்ஷன் ஹைக் பற்றின ஒரு மிக முக்கியமான மற்றும் சீரியஸான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இபிஎஃப்ஓ பென்ஷன்தாரர்கள் படுற கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாதத்துக்கு வெறும் 1000 ரூபாய் பென்ஷன். இந்த 2026 ஒரு கேஸ் சிலிண்டர் விலையே 1000 நெருங்கிடுச்சு. 1 கிலோ தக்காளி விலை என்ன விற்கிது, 1 கிலோ அரிசி என்ன விற்கிது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் முழுசா ஒரு வயசான தம்பதி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வயசான காலத்தில் வர பிபி சுகர்னு மாத்திரை மருந்து வாங்குவாங்களா, இல்லை 3 வேளை நிம்மதியாக சாப்பிடுவாங்களா? தங்களோட இளமை காலத்தில் ஃபேக்டரியிலையும் கம்பெனிலையும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்ச தொழிலாளர்கள் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கௌரவமா வாழ முடியாம நடு ரோட்ல நின்று போராடுற நிலைமை ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான ஒண்ணுங்க. 1000 ரூபாயை வச்சுட்டு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க கண்ணீரோட சொல்றதை கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ நமக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்படுற இந்த இபிஎஸ் 95 பென்ஷன்தாரர்களோட நீண்ட கால கோரிக்கை என்னன்னா, மினிமம் பென்ஷனை 1000 ரூபாயில இருந்து 7500 ரூபாயா உயர்த்தணும். கூடவே அகவிலைப்படியையும் டிஏ கொடுக்கணும், இலவச மருத்துவ வசதியும் தரணும் அப்படிங்கிறது தான். இதுக்காக டெல்லியில அவங்க நடத்தாத போராட்டங்களே இல்லை. இப்போ வந்திருக்கிற ஒரு ஆறுதலான தகவல் என்னன்னா, இந்த பென்ஷன் உயர்வை பத்தி மத்திய அரசும் தொழிலாளர் அமைச்சகமும் லேபர் மினிஸ்ட்ரி ரொம்ப தீவிரமா ஆலோசிச்சுட்டு வராங்களாம். தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால முதியவர்களோட இந்த நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு பென்ஷன் தொகையை கணிசமா உயர்த்துறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அப்படி நடந்தா பல லட்சம் வயசானவங்களோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த 1000 ரூபாய் பென்ஷனை வச்சுக்கிட்டு முதியவர்கள் படுற இந்த நிஜமான கஷ்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம இபிஎஃப்ஓ மினிமம் பென்ஷன் 1000 ரூபாயில இருந்து 7500 ரூபாயாக உயர்த்துறது நல்லதா, இல்ல 10,000 ரூபாயாக உயர்த்துறது நல்லதா? எவ்வளோ ரூபாயா உயர்த்தினா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் மாதம் எவ்வளோ பென்ஷன் கொடுத்தா அது உங்களோட வாழ்க்கைக்கு மரியாதையான தொகையா இருக்கும் அப்படின்னு உங்க மனசுக்கு படுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கூடிய விரைவில் இதற்கான ஒரு நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியாகல, கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முக்கியமான விழிப்புணர்வு தகவலை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க.